அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதத்தின் 30ஆம் தேதி புதன்கிழமை அன்று வருஷத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த அட்சய திருதியை நாளானது வருது இல்லையா, இந்த நாளுக்குண்டான ஒரு வீடியோ அப்படின்னே இதையே சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளினுடைய சிறப்பு குறித்தும், இந்த நாளில் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை, தங்கம் வாங்க உகந்த நேரம், தங்கம் வாங்க முடியாதவங்க என்ன பொருள் வாங்கணும் என்பது குறித்து தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டிருக்குறேங்க. டைம் கிடைக்கும்போது நீங்கள் நம்மளுடைய சேனல் லோகோ கிளிக் பண்ணிவிட்டு அதில் பிளேலிஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அட்சய திருதிக்கான வீடியோக்கள் எல்லாம் வரும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செஞ்சு பலனடையுங்க. இந்த பதிவு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பரிகாரம் பற்றியதும் கிடையாது. இந்த அட்சய திருதி நாளில் ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஒருவேளை நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த நாளில் பள்ளி இருக்கு இல்லையா நம்மளுடைய வீட்டில், அந்த பள்ளியை நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே நம்ம பேரதிர்ஷ்டசாலி, நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. இந்த பள்ளிக்கும் அட்சய திருதி நாளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம். மேலும் இந்த அட்சய திருதி நாள் அன்னைக்கு பள்ளியை கண்டுட்டோம் அப்படின்னாவே எல்லா பாவமும் நீங்கள் பெற்று அனைத்து செல்வங்களும் பெற்று லக்ஷ்மி கடாட்சத்தோட வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல இந்த நாளினுடைய சிறப்பு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த நாளானது பகவான் பரசுராமர் அவதரித்த நாளாகவும் கருதப்படுது. மேலும் கங்கை நதி பூமியை தொட்ட நாளாகவும் கருதப்படுது. திரேதா யுகம் ஆரம்பமான நாளாகவும் சொல்லப்படுது. குசேலர் கிருஷ்ண பகவானை சந்தித்த ஒரு நாளாகவும் சொல்லப்படுது. வியாசர் மகாபாரதம் எழுத ஆரம்பித்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. பாண்டவர்கள் சூரியனிடமிருந்து அட்சய பாத்திரம் பெற்ற ஒரு நாளாகவும் சொல்லப்படுது. ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் இயற்றிய ஒரு நாளாகவும் சொல்லப்படுது. குபேரன் தன்னுடைய இழந்த செல்வங்கள் எல்லாம் மீட்டெடுத்த ஒரு நாளாகவும் சொல்லப்படுது. அன்னபூர்ணி தாயார் அவதரித்த நாளாகவும் சொல்லப்படுது. இந்த நாளில் தான தர்மங்களை அளவின்றி குறையில்லாமல் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வற்றாத செல்வங்கள் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த அட்சய திருதியை இந்த சித்திரை மாத வளர்பிறையில் வருது இல்லையா, இந்த நாளில் பள்ளிகள் யார் கண்ணுக்கும் தெரியாமல் ஒளிஞ்சு கொள்ளணும் அப்படின்ட்டு வாஸ்து பகவான் கட்டளையிட்டதாக சொல்லுவாங்க. இது சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. வாஸ்து பகவானின் கட்டளைக்கிணங்க எல்லா பள்ளிகளும் அன்னைக்கு பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாத ஏதாவது ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்குமா. இதனால் வீட்டில் உள்ளவர்களால் இந்த பள்ளியை அன்றைய தினம் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இவை எல்லாவற்றையும் தாண்டி உங்களுடைய கண்களில் அந்த பள்ளியானது பட்டுச்சு அப்படின்னாவே உங்களுடைய 7 ஜென்மத்து பாவமும் நீங்குமா. மேலும் உங்களை பிடித்திருக்கக்கூடிய தரித்திரமும் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது. பள்ளியை உங்களுக்கு காட்ட வேண்டும் என்று அந்த வாஸ்து பகவானை நம்ம மனதார வேண்டிக்கிட்டோம் அப்படின்னாவே போதுமாமா. கண்டிப்பாக அது கண்ணுக்கு தென்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நம்மளுடைய கர்மவினைகள் குறைஞ்சிருச்சு, நம்ம செஞ்ச பாவம் எல்லாம் நீங்க போகுது அப்படின்னா மட்டும்தான் அந்த பள்ளியானது அந்த நம்மளுடைய கண்ணில் அந்த நாளில் படுமா. நம்ம செஞ்ச பாவத்திற்கான தண்டனை குறைய வேணும் அப்படின்னு இறைவனை மனதார வேண்டிக்கிட்டு, குறிப்பாக வாஸ்து பகவானை மனதார வேண்டிக்கிட்டோம் அப்படிங்கும்போது கட்டாயம் இந்த பள்ளியினுடைய தரிசனம் நமக்கு அன்றைய நாளில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக நம்மளுடைய வீட்டில் கிச்சனில் பாத்ரூமில் படுக்கை அறையிலன்னு அங்கேயும் இங்கேயும் நிறைய பள்ளிகள் அலைமோதிட்டு மேலும் இது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது அப்படின்னு சொல்லுவாங்க. பள்ளி இல்லாத வீட்டில் குடியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா உயிரினங்களை போல, அதாவது இந்த கருப்பாம்பூச்சி, இந்த வெட்டுக்கிளி, இது போல் உயிரினங்கள் நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா அதை நம்ம அடித்து வெளியில் துரத்திடுவோம். சில சமயம் கொன்னுடுவோம். ஆனால் பள்ளியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வீட்டை விட்டு நம்ம துரத்தவும் மாட்டோம், அடித்து கொள்ளவும் மாட்டோம். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இது கடவுளின் அம்சமாக பார்க்கப்படுது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த உயிரினமானது நல்ல ஒரு சகுன குறியீடாகவும் கருதப்படுது. ஏதாவது ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது இதனுடைய அந்த கவிழி சித்தம்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த சப்தம் கேட்டுச்சு அப்படிங்கும்போது அந்த விஷயமானது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவில்களில் கூட இந்த பள்ளியினுடைய இந்த சப்தத்தை கேட்டு வாக்கு சொல்வதெல்லாம் உண்டு.
இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த உயிரினத்தை நம்ம வரக்கூடிய அட்சய திருதி நாளில் நம்மளுடைய வீட்டில் வந்துட்டு பார்த்துட்டோம் அப்படின்னாவே நிச்சயமாக நம்ம பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் அன்றைய நாளில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இல்லை உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் இந்த போல் பள்ளியை வந்து அன்றைக்கி பார்த்தாங்க அப்படின்னா நல்லதுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.